ஹலோ. நான் கிருஷ்ணா பேசுறேன். என்னுடைய முழு பெயர் முத்துகிருஷ்ணா. வெல்கம் டு த ஷோ உள்ளத்தின் உணர்வு. இதுதான் என்னுடைய முதல் பாட்காஸ்ட். இந்த பாட்காஸ்ட்ல வந்துட்டு நான் எத பத்தி பேசப் போறேன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி கதைய பத்தி தான் நான் பேசப் போறேன். அ இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம். அநேகமா இது நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே இந்த அனுபவத்த கண்டிப்பா நம்ம அனுபவிச்சிருப்போம். இல்ல அதுக்கான எதிர்காலமா கூட இந்த கதைகள் இருக்கலாம்னு நான் நம்புறேன். கண்டிப்பா இந்த கதைய கேளுங்க. உங்களுக்கும் பிடிக்கும்னு நான் நம்புறேன். இந்த கதைய கேட்டதுக்கப்புறம் உங்களுடைய கருத்த நீங்க பகிர்ந்துக்கலாம். சரி, இப்போ நம்ம கதைக்குள்ள போலாம்னு நான் நெனைக்கிறேன். இந்த கதையோடைய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வாழ்க்கையும் கடலும். நான் சொல்லும்போதே உங்களுக்கும் என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். தெரியாதவங்க இந்த கதைய நீங்க கேளுங்க. சரி, இப்போ வாழ்க்கையும் கடலும்னு பார்த்தீங்கன்னாலே, நிறைய ஒற்றுமைகள் இருக்கு. அதாவது எண்ணிலடங்காத ஒற்றுமை வந்து சொல்லிட்டே போகலாம். நம்மளுடைய வாழ்க்கைக்கும், கடலுக்கும். கடல்னாலே பார்த்தீங்கன்னா, சின்ன குழந்தையிலேருந்து பெரியவங்க வரைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு விஷயமா இருக்கும். ய எப்பயுமே வந்து நம்ம கடல்ல பார்த்துட்டா ஒரு விதமான சந்தோஷம் இருக்கும். கண்டிப்பா அதுலேருந்து ஓடி பிடிச்சு விளையாடுறதுலேருந்து எல்லாம், எல்லாம் என்ன வேணாலும் விஷயங்கள் நம்ம செய்ய ஆரம்பிப்போம். ஆ குறிப்பா பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வந்து கரையிலிருந்து தான் தொடங்கும். அதனுடைய விளையாட்டு வந்து கரையிலிருந்து தான் நம்மளுக்கு தொடங்கும். இந்த கரையில நம்ம நின்னுக்கிட்டே இருப்போம். அடுத்து கொஞ்ச நேரம் ஆகும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கடல் அலைகள பார்த்தம்போது நமக்கு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. அந்த சந்தோஷத்தில அந்த கடல் அலை இருக்கு இல்லையா? நம்மளுடைய கால்ல நனையிறதுக்கு ஒரு ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். அந்த கடல் அலையும் நம்மளுடைய கால் மேல அப்படி வந்து இப்படி தொட்டுட்டு போகும்போது ஒரு விதமான ஒரு சந்தோஷம் இருக்கும். நம்ம கொஞ்ச நேரம் வந்து நம்ம கால் நனச்சிட்டே இருப்போம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சின்ன குழந்த மாரி, பெரியவங்க கூட சின்ன குழந்தைங்க மாரி அந்த கடல் அலையும் அ நமக்கும் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்றது? ஒரு ஒரு விளையாட்டு நம்ம வைப்போம். ஓடி பிடிச்சு விளையாடுற மாரி. எங்க என் கால வந்து தொடு பார்ப்போம். அந்த மாரி நம்ம சொல்லிட்டே இருப்போம். நீ தொடுறியா? நான் தொடட்டா? ஒரு சின்ன ஒரு ஒரு விளையாட்டு இருந்துட்டே இருக்கும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, அடுத்த கொஞ்ச நேரத்தில வந்து அந்த கடலுக்குள்ள நம்ம போக ஆரம்பிப்போம். இப்ப வந்து நம்ம கரையில தான் நம்ம விளையாண்டுட்டு இருந்திருக்கோம். அடுத்த கொஞ்சம் உள்ளமா போய் நம்ம விளையாடுவோம் அப்படின்னு நம்ம நெனச்சிருப்போம். அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்படியே விளையாண்டுட்டு இருக்கும்போது, கொஞ்ச நேரத்தில அந்த கடலானது நம்மள வந்து இழுக்க ஆரம்பிக்கும். அப்போ இழுக்க ஆரம்பிக்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அந்த கொஞ்சம் சந்தோஷமா இருந்தது உள்ள போக 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 என்ன ஆகும்னா, அ திருப்பி நீச்சல் அடிச்சு நம்ம அந்த கரைக்கு வந்துரலாம் அப்படின்னு நம்ம பார்ப்போம். ஆனா கடலானது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, திருப்பி நம்மள இன்னும் ஆழ்கடலுக்கு உள்ள கொண்டு போக ஆரம்பிக்கும். அப்போ நம்ம வெளியில பார்க்கும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, எந்த இடத்துலயுமே கரை இருக்காது. அப்போ வெறும் ஒரு ரொம்ப தொலைதூரத்துக்கு வந்து ஒரு கடல் மட்டுமே தான் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும். இப்போ இத வந்து மேல மட்டும் தான் தெரியும். இப்போ அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நேரத்தில நம்ம கடல் மேல இருக்கிற ஆள் வந்துட்டு உள்ள போக ஆரம்பிப்போம். அதாவது அந்த ஆழத்துக்குள்ள போக ஆரம்பிப்போம். அதுவரைக்கும் நம்ம மேல தான் மிதந்துட்டு இருப்போம். அதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே போக ஆரம்பிப்போம். இப்படி உள்ள போக போக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, கடல் ஆனது ஒரு எப்படி மேல வந்து வெறும் கரையே தெரியாம ஒரு நீளமா கடல் மட்டுமே தெரியுதோ, அதே மாரி உள்ள போக 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கருநிறமா இருக்கும். இந்த கடலுடைய கலரே வந்து பார்த்தீங்கன்னா, கருநிறமாவே தான் இருக்கும். அப்போ சுத்தி முத்தி பார்த்தா எதுவுமே நமக்கு தெரியாது. ஒரு பயம் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, இன்னொரு ஒரு ரொம்ப முக்கியமான விஷயம். ஆ ஆக்ஸிஜன் வந்து போக போக வந்து ஆக்ஸிஜன் நமக்கு குறைய ஆரம்பிக்கும். அப்போ அதுக்குள்ள நம்ம வந்து எப்படினாலும் மேல வந்துரணும். அப்படி வந்தா தான் நம்மனால உயிர் பிழைக்க முடியும். அப்ப என்ன நெனச்சுட்டே இருப்போம்னா, சரி உள்ள போக 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டே தான் நம்ம இருப்போம். வெளியில சில பேர்னால வரவே முடியாது. அப்ப என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, உள்ள போயிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா நீந்த ஆரம்பிப்போம். உள்ள உள்ள போக 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 என்ன ஆகும்னா, ஆழம் போயிட்டே இருக்கும். நமக்கு ஒரு சின்ன ஒரு பயம் இருக்கும். ஐயோ! இவ்வளோ ஆழமா இருக்கே! நம்ம என்ன பண்ண போறோம்? நம்ம எப்படியும் மேல வந்துருவோமா? அ இல்ல நம்ம கீழ போய் என்னன்னு பார்த்துட்டு வந்துரலாமா? அது ஒரு சின்ன சில பேருக்கு ஆசை இருக்கும். சில பேருக்கு இல்ல, பல பேருக்கு நெறைய ஆசைகள் இருக்கும். அப்ப என்ன ஆகும்னா, உள்ள போயிட்டே இருக்கும்போது ஒரு கட்டத்துக்கு அப்புறமா, அ நம்ம என்ன பார்ப்போம்னா, ஒரு சாதாரண மீன் போறத பார்ப்போம். ஒரு அப்பா! ஒரு இப்ப தான்டா ஒரு மீன் போகுது அப்படின்னு நம்ம நினைப்போம். அடுத்த கொஞ்சம் ஆழமா போக போக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மீன் போறது மட்டும் இல்லாம, வண்ணமயமான மீன்கள் வர ஆரம்பிக்கும். அடுத்த உள்ள போக 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 என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அ சங்கு, பவளப்பாசிகள், இந்த மாரி இன்னும் சொல்லப்போனா நம்ம வெளியில பார்க்கவே முடியாத ஒரு சில அரிய வகையான உயிரினங்கள நம்மனால பார்க்க முடியும். அது சில கற்கள் பார்க்க முடியும். இந்த மாரி நெறைய விஷயங்கள நம்மளால பார்க்க முடியும். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டோம். இப்ப அதே மாரி தொட்டு நம்ம மேல வந்துரலாம். அப்படிங்கிற மாரி நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா,
தொட்டுட்டு டக்குன்னு மேலே வரும். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சிஜன் குறையத்துக்குள்ள நம்ம மேலே வந்துரும். இப்போ இது மேலே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆ கொஞ்ச நேரம் அப்பாடா! நம்ம மேலே வந்துட்டோம்டா. நீந்தி, 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 நீந்தி மேலே வந்ததுக்கப்புறம் தான் ஒரு சந்தோஷம் இருக்கும். அப்பாடா! நம்ம இதுவரைக்கும் மேலே வந்துட்டோம்டா அப்டின்ட்டு. இப்ப என்ன ஒரு பெரிய பிரச்சனைன்னா, நம்ம கீழ இருந்து தான் நம்ம நீந்தி மேலே வந்திருக்கோம். ஆனா, நம்ம இன்னும் கரைய நம்ம தொடவே இல்ல. ஒண்ணு நம்மளுடைய ஆரம்பிச்ச இடத்துக்கே நம்ம போற மாரி இருக்கும். இல்லையா, மற்றொரு திசையில இருக்கக்கூடிய ஒரு கரைக்கு நம்ம போற மாரி இருக்கும். அப்ப நாம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பா நம்ம நீந்தி தான் ஆகணும். அப்ப அதே மாரி நம்ம நீந்தி போக ஆரம்பிப்போம். அப்போ கொஞ்ச நேரம் நீச்சல் அடிப்போம். சில நேரம் கொஞ்சம் அமைதியா கிடப்போம். அப்புறம் நீச்சல் அடிச்சு போற மாரி இருக்கும். அப்புறம் யாரோ நம்மளுக்கு ஒரு வழியில காப்பாத்தி, அதுக்கப்புறம் கொண்டு போவாங்க. கரைக்கு கொண்டு போய் நம்மள சேர்ப்பாங்க. இப்போ இதே மாரி தாங்க நம்மளுடைய வாழ்க்கையும், கடலும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். நான் சொன்னேன் இல்லையா? அந்த சின்ன வயசா இருக்கட்டும், பெரிய வயசா இருக்கட்டும், குறிப்பா அந்த கரையிலேருந்து கால நனைப்போன்னு சொன்னேன் இல்லையா? அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அப்பதான் நம்மளுடைய வாழ்க்கை ஆரம்பமே அப்பதான் ஆகும். அப்ப என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கரையில தான் நாம நிக்கிறோம். அடுத்த உள்ள போம்போது தான் அந்த கரைக்கும் அதாவது அதில அந்த கரைய தொடக்கூடிய அந்த அலைகள் இருக்கு பார்த்தீங்களா? அந்த அலையும் நம்மளுடைய காடும் நனையுதா? இல்ல நனையிறத கொஞ்சம் ஜாலியா இருப்போம். அதுக்கப்புறம் நனையிறத ஓடி பிடிச்செல்லாம் விளையாடுவோம்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா? அதெல்லாம் நம்மளுடைய குழந்தை பருவம் தான். அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் வயசு ஆக ஆக உள்ள போறோம். அதாவது கடல் ஆழத்துக்குள்ள எப்படி போறோமோ, அதே மாரி தான் நம்மளுடைய வாழ்க்கைங்கிற ஒரு ஆழமான ஒரு பகுதிக்கு நம்ம போக ஆரம்பிப்போம். இப்படி போக 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 ஒவ்வொரு பருவம் ஆக ஆக என்னன்னா, ஆழத்துக்கு தான் நம்ம போவோமே தவிர்த்து, பெருசா கரைக்கு நம்ம அவ்வளோ சீக்கிரத்தில நம்ம வந்துர மாட்டோம். அப்போ ஆழம் போக போக நம்மளுக்கு நெறைய நம்மளுடைய வாழ்க்கையில நிறைய பயணம் செய்வோம். அதே மாரி ஒரு பயம் நெறைய வர ஆரம்பிக்கும். நம்ம எப்புட்றா இந்த வாழ்க்கைய மேல கொண்டு வர போப்போறோம். அப்படிங்கும்பொழுது தான் நம்ம ஆழத்த நோக்கி போக 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 என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு தைரியம் இருந்தா மட்டும் தான் நம்ம ஆழத்துக்கு நம்மனால போக முடியும். அப்படி இல்லைன்னா நம்மனால போக முடியாது இல்லையா? அப்போ என்ன ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த தைரியத்த வச்சுக்கிட்டே நம்ம அந்த ஆழத்துக்குள்ள நம்ம போக ஆரம்பிப்போம். அப்படி போகும்பொழுது தான் என்னன்னு ஆகும்ன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய அற்புதமான விஷயங்கள் நம்மள சுத்தி நெறைய நடக்கும். நெறைய பொக்கிஷங்கள் நமக்கு கிடைக்கும். பொக்கிஷம்னா நமக்கு ஒண்ணும் இல்லங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. வெற்றி தான் பொக்கிஷம். அது வெற்றியா இருக்கலாம். அ சில பேருக்கு கூட என்ன ஆகும்னா, அது ஏதோ அவங்களுக்கு அ ஒரு நல்ல ஒரு வாழ்க்கைய வழிவகுத்து தரக்கூடிய ஒரு விஷயமா கூட அது அமையலாம். அதுவுமே ஒரு பொக்கிஷம் தான். அப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம நீந்தி முடிச்சு நம்ம மேல வந்துர்றோம்ன்னு சொன்னேன் இல்லையா? இப்போ வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யாராவது ஒருத்தவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அது வேற ஒண்ணுமே கிடையாதுங்க. நம்மளுடைய கஷ்டப்படக்கூடிய ஒரு காலத்தில யாருக்காவது நமக்கு உதவுவாங்க பார்த்தீங்களா? அதத்தான் நான் சொன்னேன். நமக்கு ஒரு கரையில மேல நம்ம வந்துட்டோம். கடல் மேல வந்துட்டா கூட, அ யாராவது நம்மள காப்பாத்துவாங்கன்னு நம்ம சொல்றோம் இல்லையா? அதேதாங்க. நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டப்படும்போது யாராவது நமக்கு உதவுவாங்க. அது நம்ம நெனைக்கிறோம். கடவுள் இல்லைன்ட்டு. கண்டிப்பா இல்ல. ஆ அப்படிலாம் கிடையவே கிடையாது. என்ன பொறுத்தவரைக்கும் கடவுள் அவராலாம் வரமாட்டாரு. யாரோ ஒருத்தர் மூலியமா தான் நம்ம வரலாம். இப்ப நாமளே இன்னொருத்தவங்களுக்கு கடவுளா அவங்க நெனைக்கிறாங்கன்னா, அப்ப நாம ஒரு மனுஷனா தானே போறோம். அப்ப நம்ம ஏதோ ஒரு கடவுள் நம்மளைய அனுப்புறாரு. "போப்பா அந்த இடத்துல ஏதோ ஒரு உதவி செய்." அப்படிங்கிற மாரி தான். அதே மாரி தான் நமக்கும் யாராவது ஒருத்தவங்க நமக்கு உதவி செய்றாங்க. ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதுமானதுதாங்க. ஆ எனக்கு தெரிஞ்சு அதேதான். அந்த கரைய சேர்றேன்னு சொல்றேன் பார்த்தீங்களா? சில பேர் ஆ ஆரம்பிச்ச இடத்துலயே போறாங்கன்னு சொல்றது வேற ஒண்ணுமே கிடையாது. ஒண்ணு அவங்க இல்ல இது போதும், இந்த வாழ்க்கையே போதும், முடிச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்றேன் பார்த்தீங்களா? அதுதான். திரும்பி வந்த இடத்துக்கே போறாங்கன்னு சொல்றது. அடுத்த 2வது விஷயம், அ இன்னொரு வேற ஒரு கரைய போய் சென்றடையறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அது வேற ஒண்ணும் இல்லங்க. அவங்களுடைய மிகப்பெரிய ஒரு பயணம் செஞ்சுட்டு, ஒரு வெற்றிய அவங்களுக்கு கிடைக்குது. அப்ப அதுதான் இன்னொரு கரை. அதாவது அவங்களுடைய வாழ்க்கையுடைய அடுத்த பகுதிக்கு அவங்க போப்போறாங்கங்கிறதுல தான் நான் சொல்றது. இந்த கதை உங்களுக்கு எல்லாருக்கும் புடிச்சிருக்கும்னு நான் நெனைக்கிறேன். நான் நம்புறேன். இதுபோல அழகான விஷயத்த கேட்கறதுக்கு மறக்காம என்னுடைய பாட்காஸ்ட்ட ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அது மட்டும் இல்லங்க, நம்மளுடைய பாட்காஸ்ட் எல்லா பிளாட்ஃபார்ம்லயுமே இருக்கு. Spotify பாட்காஸ்ட்லயும் கேளுங்க. குறிப்பா YouTubeலயுமே இருக்கு. சேனல் பேரு கிருஷ்ணா லைஃப். மீண்டும் ஒரு அழகான தருணத்தில் நாம் சந்திப்போம்.